மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேஷம் அப்படின்னாலே தன்னோட கஷ்டத்தை என்றைக்குமே வெளியே காட்டாதவங்க மேசராசிக்காரர்களே. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வரப்போகுதுங்க. நிச்சயமாக வேலை மாறப்போகுது. இடம் மாறி நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த ஒரு நாள் சாதாரணமாகத்தாங்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையே முழுசுமாக மாற்றிடும். அந்த நாள் எப்போ வரும் தெரியுமா? அடுத்து வரக்கூடிய 60 நாட்களில் வரப்போகுது. அதாவது இந்த காலத்தில் நீங்களே சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நடக்கவே நடக்காது. கொஞ்சம் வேறு மாதிரி நடக்கும். சம்பவங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். அதுக்கு காரணம் யாருன்னா ராகு தாங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஜோதிடத்தில் இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த ஒரு காலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. அந்த அழைப்பு வந்ததும் உங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாது. அப்படியே படபடத்து போயிடுவீங்க. அந்த நிலமையில தான் நீங்கள் நிதானமாக முடிவை எடுக்கணும். அதாவது நடக்கக்கூடிய பராபர வருஷத்தில் சனீஸ்வரனோட அருளால் நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு வேலைக்கான அழைப்பு வரும். அந்த ஆஃபரை நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. நம்மளோட வாழ்க்கை இப்படியே தான் போகும். நம்ம இந்த வேலையவே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி நிலையில் நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கும் போது எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகள் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் இடம் மாறி வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகும். அதாவது யாரோ ஒரு தெரியாத நபரை நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த சந்திப்பு உங்களை குடிசையை விட்டு கோபுரத்திற்கு அழைத்து போகும். ஏன் இழுத்து போகும்னே சொல்லலாம். மேச ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய காலமும் கணிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் சனியுடைய ஆசீர்வாதங்களும் குருவினுடைய அனுக்கிரகங்களையும் நீங்கள் பெறப்போறீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மேச ராசியில் இருக்க கூடிய பெண்கள் அடைஞ்சே தீருவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா அடிமைத்தனத்தில் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இனி யாரோட கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. விதி இருக்கவும் விடாது. நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுப்பீங்க. இத்தனை நாளாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க இல்லையா? அந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நெருங்கி வந்தாச்சு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும்போது சரி இதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களோட மனசுக்குள்ள சத்தமே இல்லாமல் ஆழமாக ஒரு குரல் கேட்கும். இது சாதாரணம் இல்லை. இதற்காகத்தான் நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிகுறி தோன்றும். அந்த அறிகுறி தான் உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை தீர்மானிக்கும். அதனால உங்களினுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கணும். காரணம் என்னன்னா, உங்களை நோக்கி வரக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு பல கெட்டதுகள் உங்களை சுற்றியே இருக்குது. அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4 நல்லது நடக்குது அப்படின்னா அந்த 4 நல்லதை 7 கெட்டது தடுக்குமாம். அதனால நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை நினைக்கிறத நிறுத்திக்கோங்க. நான் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் சகல சௌபாக்கியங்களையும் மேச ராசி பெற முடியும். ஏன்னா காலமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்கள் உங்களினுடைய எண்ணங்களையும் செயல்களையும் உங்களுக்கு சாதகமாக வச்சுக்கணும். பெரிய முடிவை எடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களினுடைய மனசு 2 பக்கம் போகும். இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். இல்லை வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு குரல் கேட்கும். அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக யோசிக்கணும். என்ன அப்படின்னா, வாழ்க்கை இப்போ உங்களை ஒரு பாதைக்கு தள்ளுது.
அந்த பாதையை நீங்கள் சரியான பாதையாக நினச்சி அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறும். அந்த பாதையில் நீங்கள் நடக்கணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவை நீங்களாக தான் எடுக்கணும். ஏன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்களுக்கு நிறைய வாழ்க்கையில் அடி வாங்கினதுனால முக்கியமான திடகார்த்தமான முடிவுகளை எடுக்க கொஞ்சம் பயம். நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோமா, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. கவலையே படாதீங்க. எல்லா அசுப கிரகங்களே உங்களை சாதகமாக தான் இருக்குதுங்க. அதையெல்லாம் விட அந்த முருகனோட அருள் உங்க கூட எப்பவுமே இருக்குது. அதாவது அசுப கிரகம் அப்படின்னா கெடுதல்களை மட்டும்தாங்க தரும். அப்பேற்பட்ட ராகுவும் கேதுவும் ஏன் சனியே உங்களுக்கு சாதகமா இருக்குது. நீங்க இது நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல தடைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் தடை இல்லாம நடக்க போகுது. நீங்கள் தடைகளை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்பட போகுது. முக்கியமாக இடம் மாறி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டே தீருங்க. ஆனால் இந்த 60 நாட்களில் ஒரு மறைமுகமான சக்தி வந்து உங்களுக்குள்ள உருவாக போகுது. நீங்கள் சில விஷயங்களை பொறுமையாக தான் நடக்குது, தாமதமாக நடக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சனி அந்த இடத்துல தான் விஷப்பரீட்சையை வைக்குது, உங்களோட பொறுமையை சோதிக்குது. நீங்கள் வெற்றி அடைய காத்திருக்கீங்களா இல்லை அவசரப்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சனி வந்து உற்று நோக்கும். சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு குழப்பம் வரலாம். எது சரி எது தவறு அப்படின்னு ஆள் மனசுல என்ன தோணுதோ அந்த விஷயத்தை தாங்க நீங்க கையில் எடுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பட்டுருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் அந்த விஷயத்தை கையில் எடுக்கவே எடுக்காதீங்க. அது காலகாலத்துக்கும் உங்களுக்கு நன்மைகளை தராது. அந்த நேரத்தில் வேணால் நன்மையை தர மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், பின்னடைவில் அந்த விஷயங்களால் உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்களும் இல்லாமல் போயிடும். அதனால அவசரப்பட்டு பிறருக்காக முடிவை வந்து எடுக்காதீங்க, உங்களுக்காக முடிவெடுங்க. மிகப்பெரிய அளவில் மேஷம் வந்து குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுங்க. அரசு தேர்வுகளை நீங்கள் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அந்த தேர்வில் வெற்றி அடைய முடியும். நீங்கள் தைரியமாக உங்களுக்காக முடிவை எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கை வந்து வேகமாக மாறும். அதாவது புதிய வருமானத்தை பெறக்கூடிய காலந்தாங்க இது. உங்களை ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசியவங்களோட முன்னிலையில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து நிற்கக்கூடிய நேரமாக தான் இது இருக்குது. மேசம் வந்து 12 ராசிகள்லேயே அதிகமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி, அதே அளவிற்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை வந்து உங்களினுடைய பாதையை பிரித்து காட்டும். எந்த வழியில் நீங்கள் போகணும், எந்த வழியில் போகக்கூடாது அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஏற்கனவே எடுத்த முடிவையே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் என்ன கஷ்டங்களையும் என்ன சூழ்நிலைகளையும் அனுபவிச்சிங்க அப்படின்னா அதே சூழ்நிலைகளை தான் மறுபடியும் சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே இருக்கும். மனம் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் புதிய பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களினுடைய லட்சியத்தை நோக்கி அதிவேகமாக நகர முடியுங்க. சனி குழப்பத்தை தாங்க தரும். நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறத நிறுத்திக்கோங்க. அதே சனி வந்து வாய்ப்புகளையும் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த போகுது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப ஆழமாக இறங்கி யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்க உண்மைகளும் பொய்யா உங்களோட கண்ணுக்கு மட்டும்தாங்க தெரியும். மற்றவங்க உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் அதை உபயோகப்படுத்தி இருப்பேனே, நான் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பேனே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. மிகப்பெரிய அளவில் காலமே வந்து உங்களுக்கு வழி அமைச்சு தரக்கூடிய நேரமாக தாங்க இது இருக்க போகுது. நம்பிக்கையோடு முன்னேறி போங்க. எந்த ஒரு தருணத்திலையுமே வரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தள்ளி போடாதீங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களினுடைய மிகப்பெரிய எதிரியே உங்கள் மனசுக்குள்ளே தாங்க இருக்குது. அது என்னன்னா நீங்கள் சிந்திக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் தான். நேர்மறையாக நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் கடந்த 3-4 மாசமாக உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் எல்லாமே அமைதியாக இருப்பது போல இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களை தினமும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலுமே என்னோட வாழ்க்கை இன்னும் நிலையாகவே இல்லையே. என்னோட நேரம் எப்போ தான் ஆரம்பிக்க போகுது? எனக்கு நல்ல நேரம் எப்போ தான் வரப்போகுது? சில நேரத்தில் கோபந்தான் வருது, சில நேரங்களில் விரக்தி நிலைக்கு போயிடுறீங்க, சில நேரத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது. நான் சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதி தினமும் உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அக்னி சுடருக்கான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய திருப்பு முனையாக உங்களுக்கு அமைய போகுது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை கேட்டு முடிக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுவீங்க, இதுதான் என்னை மாற்ற வந்த நேரம் அப்படின்னு. ஏன் அப்படி நடக்கும்? என்னதான் மாற்றம் வரும்? அதற்கான ஒரு முக்கிய ரகசியந்தாங்க இந்த காணொளியோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக இதை முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசிக்கு கிரகநிலை ரொம்ப தீவிரமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்குள்ள செயல், துணிவு, தீப்பொறி ஆகியவற்றை அதிகரிக்கிறாரு. சனி என்ன செய்ய போகுது அப்படின்னா, பொறுமையை சோதிக்கும், அவசரப்படாம இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். குரு மெதுவாக உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஒன்றா தந்தே தீரும். இந்த 3 சக்திகளும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையை முதிர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளுதுங்க. அதனால இப்போ வரக்கூடிய நாட்கள்லேருந்து நீங்கள் அமைதியாகவே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும், சிலர் உங்களோட பொறுமைகளை ரொம்ப சோதிப்பாங்க, சில சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கும். ஆனால் இது எல்லாமே தடை இல்லை, இது உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்களை சோதிப்பதற்காக அல்லங்க, உங்களை தயார் செய்ய போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேச ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தான் சரி அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க முடியும். உங்கள் நிலைப்பாடு தவறு கிடையாது, உங்களோட கருத்து உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதுதான் இனி வரக்கூடிய நாட்களோட முதல் அதிர்ச்சி. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தவறுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும். அப்போ நீங்க சுயமரியாதையை காப்பாற்ற விரும்பினீங்க அப்படின்னா உறவு பாதிக்கப்படும். உறவை காப்பாற்ற நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சுயமரியாதையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ நான் தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய காலம் கிடையாது. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதே நபர் உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவாக நிற்க போகிறாரு. இப்போ நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவு அடுத்த வரக்கூடிய நாட்களில் பலன் தரும். இப்போ உங்களோட தாழ்மையை கற்றுக் கொடுக்குற விஷயம் சில நேரங்களில் தலையை குனிவது போல தோல்வி இல்லைங்க. அதாவது தலையை குனிகிறது தோல்வி கிடையாது, அது மாபெரும் வெற்றிக்கான முதல் படி. மேசம் அப்படின்னாலே அக்னிக்கு சமம். அதனால உங்களினுடைய மன ஆற்றல் அதிகமாக இருக்க போகுது. சின்ன தாமதத்தை கூட உங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. மெதுவா செயல்படுறவங்களை பார்த்தாலே எரிச்சலா ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா கவனமா கேளுங்க, இது உங்களினுடைய பலவீனம் கிடையாது, இது உங்ககிட்ட இருக்கிற அதிகமான ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னா அது உங்களுக்கு கோபமா வெளிப்படும். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தில்
ஜாதகத்தின்படி இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்க எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கோபம் வந்த உடனே பதில் சொல்ல வேண்டாம், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அமைதி இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது, அதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட வேகத்தை மெதுவா கட்டுப்படுத்த உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியா மாறும். கவனமா கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய உடனடி பணவரவு உங்களுக்கு அதிகமா இருக்காது. சில தொகைகள் தாமதமாகலாம், சில வாய்ப்புகள் தள்ளி போடப்படலாம். எதிர்பாராத உயர்வு உடனே வராம இருக்கலாம். இதனால மனசுல ஏமாற்றம் வரலாம். ஆனா இந்த வரக்கூடிய இனி நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு இனி உங்களோட வாழ்க்கையோட 2ஆம் கட்ட பாதையை மாற்ற போகுது. அவசரப்பட்டு வேலையை மாற்ற நினைக்காதீங்க, சோர்வாகி தொழிலை மூட நினைக்காதீங்க. இது விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் கிடையாதுங்க, கவனிச்சு திட்டமிட வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு எதிர்பாராத பண ஓட்டம் உருவாக போகுது. அந்த வரவு இப்போ நீங்கள் காட்டிய பொறுமைக்கான பலன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ வெற்றியை உங்களுக்கு தரலை அப்படின்னா, ஆனால் அந்த வெற்றிக்கான அடித்தளத்தை நிச்சயமாக உங்களால் போட முடியும். அடித்தளம் ஆழமாகவும் வலுவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே நீங்கள் கோட்டையவே கட்டலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரால் சின்ன ஏமாற்றம் ஏற்படலாம். அவர் காதல் துணையாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய நண்பராக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அந்த நபர் கூறிய ஒரு வார்த்தை உங்களை பாதிச்சிருக்கலாம். அவர் எடுத்த ஒரு முடிவு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த நொடியில் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனால் கவனமாக கேட்டுக்கோங்க, அது துரோகம் கிடையாதுங்க, அது உண்மை வெளிப்படக்கூடிய தருணம். இந்த காலகட்டத்தில் யார் தற்காலிகம், யார் நிரந்தரமாக நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற தெளிவு மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள்ள பிறக்கும். சிலர் தூரமாகலாம், சிலர் இன்னும் நெருக்கமாகலாம். அந்த நேரத்தில் உங்களோட நெஞ்சில் வலி இருக்கும். ஆனால் 2 மாதம் கழித்து அதே விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ள நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தெளிவு தரக்கூடிய இழப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவை விட ஒரு படி மேலே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை சுற்றறியும் உங்களினுடைய வாழ்க்கையிலையும் உண்மையானவர்களை மட்டும்தான் உங்களோட இந்த வாழ்க்கை வச்சிருக்கும். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க போகுது. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்க நினைப்பீங்க. ஆனால் அப்பேற்பட்ட அதிகமான ஆற்றலுக்கு சமநிலை இல்லை அப்படின்னா உடலில் சோர்வு உண்டாகும், உடல் சூடு அதிகரிக்கலாம், தலைவலி தோன்றலாம், தூக்கத்தில் குறைவு இருக்கலாம். இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே உங்களோட உடலை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. இரவு நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி யோசித்து நேரத்தை கடக்காமல் உறங்க முயற்சி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க. உடலும் மனதும் தயாராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தாங்க முடியுங்க. இப்போ உங்கள் உடலையும் மனசையும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத பொறுப்பு உங்களுக்கு தானாக வரும். அது வேலை தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு முடிவாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அனைவரும் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அந்த தருணம் சாதாரணமாக இருக்கிறது போல தோணலாம், ஆனால் அது முக்கியமான தருணம். அந்த நேரத்தில்
நீங்கள் அமைதியாக பின்வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிடும். ஒரு படி முன்னேறினீங்க அப்படின்னா அது உங்கள் மதிப்பை வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் வந்து ஒரு தடவை தான் கதவை திறக்குங்க, திறந்த உடனே மேஷம்தான் முதல்ல நுழையணும். அதனால் உங்களை நீங்கள் எப்போவுமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம்.